அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்களே, திரு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். அப்போ விஸ்வரூபம் 1 ரிலீஸ் ஆக இருந்த சமயம், ரிலீஸ் ஆச்சு. ஆன சமயத்தில் ஜெயலலிதா உயிரோடு இருந்த சமயம். அப்போ ஜெயா டிவிக்கு விஸ்வரூபம் படத்தை கொடுத்துட்டு ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கினதாக ஒரு பிரச்சனை வந்தது. விஜய் டிவி கொடுத்துட்டார் அந்த படத்தை. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்லாம் சேர்ந்து பெரிய போராட்டம் பண்ணாங்க, தேட்டர்லாம் அடித்து உடைச்சாங்க. அப்படிங்கிற சமயத்தில் கமல் ஒரு பேட்டி கொடுத்தார். இப்படியே போச்சுன்னா என் சொத்தை பூரா நான் அந்த படத்துக்கு போட்டேன், நான் சொத்தெல்லாம் இழந்துருவேன், நாட்டை விட்டு நான் போகிற மாதிரி தான் இருக்கும், நான் வேற எங்கேயா போய் செட்டில் ஆகிட போகிறேன்ற மாதிரி பேட்டி கொடுத்துருந்தார். அது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் அவங்களுடைய சொத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் அவருக்கு வீட்டுக்கு அமுச்சு விட்ருக்காங்க ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு. ஸோ அதை பார்த்து ஆக்சுவலாக அந்த மொமெண்ட்டு தான் கமல்ஹாசன் நம்ம ஒரு கட்சி ஆரம்பித்தா நமக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, இவ்வளோ பேர் நமக்கு அவங்க சொத்தையே நமக்கு எடுத்து கொடுக்க வந்துட்டவங்க ஒரு ஓட்டு போட மாட்டாங்களா அப்படிங்கிறது அந்த மொமெண்ட் தான் மக்கள். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அந்த மாதிரி நடந்திருக்கு இன்றைக்கி வாட்ஸ்அப்புக்கும். இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாட்டை விட்டே போயிடுவோம் நான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வாட்ஸ்அப் குரூப்பு. அப்படி என்ன பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, முக்கியமாக மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஏன் மோடி கவர்மெண்ட் பண்ண விஷயம் டார்ச்சராக இருக்குது வாட்ஸ்அப்புக்கு, இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். வருஷம் பிப்ரவரி மாதம் 25 ஒரு ஐடி ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டை ரிலீஸ் பண்ணுறாங்க மோடி அரசாங்கம். அதில் ரூல் நம்பர் 4(2) என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் அரசாங்கத்திற்கு ஒரு முக்கியமாக ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து ஒருத்தவங்க ஒரு மெசேஜ் பண்ணுறாங்கனால், எப்பொழுதெல்லாம் அரசாங்கத்திற்கு அது எந்த நபர் மெசேஜ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரிஜினேட்டர்ஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ, எப்பொழுதெல்லாம் அரசாங்கத்திற்கு அவங்க என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சாங்க அப்படிங்கிற சேட் ஹிஸ்ட்ரி தேவைப்படுதோ அதை கேட்டால் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சுருக்கிறவங்க அதை கொடுத்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஐடி ஆக்டுடைய 2021 வெளியான ரூல் நம்பர் 4(2). இதுதான் இப்பொழுது வாட்ஸ்அப்புக்கு மிகப்பெரிய பிரச்சனை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மக்களே. இந்த ஒரு ரூல் 4(2) சேலஞ்ச் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் ஃப்ரம் 2021. அவங்க டெல்லியில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க, இதை சேலஞ்ச் பண்ணி போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சேலஞ்ச் பண்ணி போடுறாங்க இல்லைங்களா, அதற்கு ரெஸ்பாண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த வழக்கு இன்றைக்கு டெல்லி ஹைகோர்ட்டில் மிக பரபரப்பான ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்துச்சு மக்களே. அப்பொழுது வாட்ஸ்அப் தரப்புலேருந்து அப்பியரான அட்வொகேட் ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறார். இந்த ஆர்கியூமெண்ட்டில் பேசின வார்த்தை என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் மக்களே. ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறாரு, வாட்ஸ்அப்புக்கு இந்தியாவில் மட்டும் 400 மில்லியன் யூசர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 40 கோடி பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில். இந்த வாட்ஸ்அப்புடைய முதுகெலும்பு என்ன, டிஎன்ஏவே என்னன்னு பார்த்தீங்கன்னா 2016 வருஷம் வாட்ஸ்அப் உருவாக்குன ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் தான் எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷன் கான்செப்ட்டு. இது என்னென்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ரிசீவர். சென்டர் ஒரு மெசேஜை ரிசீவருக்கு அனுப்புகிறாருனால் இந்த மெசேஜை சென்டரும் ரிசீவரும் மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர நடுவில் யாரும் உள்ளே போய் பார்ஜ் பண்ணி அந்த என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது. இதுதான் எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. இந்த பார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறதை வாட்ஸ்அப் நிறுவனம் கூட பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. இந்த உத்தரவாதம் எந்த சேட்டிங் ஆப்பும் கொடுக்கல மக்களே. அதனால தான் வாட்ஸ்அப் இன்றைக்கி மிகப்பெரிய பிரபலமாக இருக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது முழுக்க இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது உருவானதுக்கான முழுக்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ப்ரைவசி ஃபீச்சர் ஆஃப் அ யூசர். இதான் கம்ப்ளீட் ப்ரைவசி கொடுத்துரும் வாட்ஸ்அப்னு சொன்ன உடனே ஜட்ஜு சொல்கிறாரு, இல்லைங்க அப்படி ஒரு ப்ரைவசி ரைட்ஸ் அப்படிங்கிறது இட் கேனாட் பி அப்சல்யூட்டாக இருக்க முடியாது, ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வேணும் இல்லையா அப்படின்னு ஜட்ஜு கேட்குறாரு. இப்போ திரும்பி வாட்ஸ்அப் சொல்கிறாங்க, மை லாட் ஆக்சுவலாக வாட்ஸ்அப் பற்றி சொல்லிடுற மக்களே, வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் 2 பேருமே ஒரே கம்பெனியோடைய சிஸ்டர் ஆப்ஸ் தான், மீட்டான்ற கம்பெனி. அந்த மீட்டா அப்படிங்கிறதுக்கு யார் ஓனர்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஜக்கர்பர்க். ஸோ அவர் தரப்பில் தான் இன்றைக்கி ஒரு வக்கீல் வச்சு வாதாடிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, வக்கீல் சொல்கிறாங்க, மை லாட் ப்ரைவசி அப்படிங்கிறது நம்ம நாட்டில் சிட்டிசனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஆர்டிக்கல். இப்போது வாட்ஸ்அப் அப்படிங்கிறது என்ன ஆர்டிக்கல் கீழே இயங்கிக்கிட்டு இருக்கு, இந்திய அரசாங்கம் எந்தெந்த ஆர்டிக்கலை வயலேட் பண்ண சொல்கிறாங்கன்றது லிஸ்ட்டு பண்ணுறார். ஃபஸ்ட்டு அவர் சொல்கிற வார்த்தை ஆர்டிக்கல் 14. அது என்ன சொல்லுது ஆர்டிக்கல் 14 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஈக்குவாலிட்டி
ஆஃப் எனி சிட்டிசன் இன் த ஸ்டேட் அண்ட் த சென்ட்ரல் அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா டு எனி சிட்டிசன். ஸோ ஒரு நபருடைய ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு நபருடைய ஈக்குவல் ப்ரொடெக்ஷனை மெயின்டைன் பண்ணுறதும் இந்த ஆர்டிக்கல் கொடுக்கப்பட்டிருக்க முக்கியமான சாராம்சம். இதனை வாட்ஸ்அப் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதை வயலேட் பண்ண சொல்கிறாங்க, நாங்கள் சில பேரை சொல்கிறோம், அவங்கள நீங்கள் பார்த்து கொடுக்கணுன்றது ஈக்குவாலிட்டி வயலேஷன் வந்துருச்சு. ஸோ ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் போகுது. இப்போ வாட்ஸ்அப்புடைய முக்கியமான சாராம்சம் என்ன, முக்கியமான முதுகெலும்பு என்ன, அவங்களுடைய யூஎஸ்பி யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் வாட்ஸ்அப்னு பார்த்தீங்கன்னா which is end-to-end encryption along with the privacy features. இப்போ இந்த privacy features அப்படிங்கிறது ஆர்டிக்கல் படி நாங்கள் போட்டிருக்கோம். இது இந்திய அரசாங்கம் சொல்கிறாங்க இல்லை நாங்கள் சில பேரை சொன்னால் நீங்கள் அந்த சில பேரை நீங்கள் வந்து கண்காணித்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஆர்டிக்கலை வயலேட் பண்ணுது இல்லையா அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சுருக்காங்க வாட்ஸ்அப். ரெண்டாவது ஆர்டிக்கல் 19 ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்பீச். நம்ம நாட்டில் யாருக்கு என்ன தோணுதோ வெளிப்படையாக பேசுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அதுதான் வாட்ஸ்அப் கொடுத்துட்ருக்கு. அதை இங்கே பார்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஒருத்தவங்களுடைய சீக்ரஸியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிக்கல் இருக்குது. இப்போ வாட்ஸ்அப் இது மூணுத்தையும் ஃபாலோ பண்ணி தான் தே ஆர் ப்ரிப்பேரிங் end-to-end encryption along with the privacy features. இது ஆர்டிக்கல்லே கொடுத்துருக்கே, இதை வயலேட் பண்ண சொல்கிறாங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்க புது ரூல் அப்படிங்கிறது, அது எப்படி நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க வாட்ஸ்அப். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த அட்வொகேட் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இதை ஏன் ரூல் 4(2) போட்டிருக்கோன்னா எங்களுடைய சேஃப் சைபர் ஸ்பேஸ் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ண ஆசைப்படுறோம். முக்கியமாக ஹேட்ரட் ஸ்பீச்சு, ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் பரப்புகிறவங்கள நாங்கள் தேவைப்படுறோம் எங்களுக்கு. ஸோ வந்து ஒரு கவுண்டர் இல்லீகல் அட்டாக் நாங்கள் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் நாங்கள் தேவைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ சொல்கிறாங்க இதை நாங்கள் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னால் இதை மெயின்டைன் பண்ணால் தான் ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ க்ரைம்ஸ் தடுக்க எங்களால் முடியும், கம்யூனல் வயலன்ஸ் தடுக்க எங்களால் முடியும். ஒரு தப்பான ஒரு ஹேட்ரட் ஸ்பீச்சை வந்து ஒருத்தவங்க எடுத்து வாட்ஸ்அப்பில் பரப்பி விட்டுறான், இது கம்யூனல் ரைட்டாக மாறுது. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும், அப்போ இதை யார் பரப்புனா அப்படிங்கிற எங்களுக்கு அந்த ஒரிஜினேட்டர் வேணும் இல்லையா, இதை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாட்ஸ்அப் சொல்கிறாங்க இது நீங்கள் கேட்குறது ஓகே, ஆனால் இந்தியாவில் மட்டும் 40 கோடி வாட்ஸ்அப் யூசர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஒரு நபர் நாங்கள் எடுத்து ஒன்று கொடுக்கணும் அப்படின்னால் அதற்கு அவனுடைய ஏதோ பண்ணியிருக்கான், அந்த செஞ்ச பாஸ்டன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த செஞ்ச பாஸ்டன்ஸ் நாங்கள் கொடுக்கணுன்னால் நாங்கள் என்ன பண்ணோன்னா நாங்கள் ஒரு பெரிய சர்வர் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இந்த 40 கோடி மக்களும் என்னென்ன வாட்ஸ்அப்பை பரிமாறிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மொத்தமாக டேட்டாபேஸ் நான் ஸ்டோர் பண்ணி ஆகணும் ஃபார் இயர்ஸ் டுகெதர். அதிலிருந்து நீங்கள் கேட்குற தகவல் நாங்கள் எடுத்து கொடுக்கணுன்னால் விச் இஸ் ப்ராக்டிக்கலி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ். அண்ட் ஒன் மோர் திங், இப்படி நாங்கள் செஞ்சிட்டோம்னால் எங்களுடைய பேசிக்கான எங்களுடைய யூஎஸ்பியே கெட்டு போயிடுச்சு. எங்களுது என்னது end-to-end encryption அண்ட் ப்ரைவசி ஃபீச்சர்ஸ். ஸோ end-to-end encryption நாங்கள் வந்து உடைக்கிறோம் அப்படின்னால் அப்போ நாங்கள் வாட்ஸ்அப் இங்கே பயன்படுத்தவே முடியாது, அதுக்கான தேவையே இல்லாமல் போயிடுமே. ஸோ இப்படி நீங்கள் எங்களை வற்புறுத்தினால் we will go out of this country அப்படிங்கிறாங்க வாட்ஸ்அப். அண்ட் மோரோவர் இவங்க கேட்கக்கூடிய இப்போ ஆக்சுவலாக பார்க்கலாமா, ஜஸ்ட் அனலைஸ் திஸ் ஒன். இப்போது லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் பார்த்தோம். இவங்க சொல்கிறாங்க கம்யூனல் ரைட்ஸை வந்து நாங்கள் தடுக்கணும், தப்பான மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க நாங்கள் தடுக்கணும், தப்பான ஒரு வீடியோ போட்டுடுறாங்க, தப்பான ஒரு ஐட்டம் கொடுத்துட்றாங்க, ஹேட்ரட் ஸ்பீச் போட்டுடுறாங்க, இதை நாங்கள் தடுக்கணும், இதுக்கு யார் ஒரிஜினேட்டர் தெரிஞ்சாகணும், அதை கொடுங்கன்றாங்க. இதை கொடுக்கணுன்னா இவங்க வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி ஆகணுமே. இப்படி ஸ்டோர் பண்ணால் இந்த end-to-end encryption அப்படிங்கிறது வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுமே. ஏன் வாட்ஸ்அப் இங்கே இயங்கணும், அவசியமே இல்லையே, அவங்களுடைய கொள்கையே உடைஞ்சு போயிடுச்சு இந்த இடத்துல. அப்போ வாட்ஸ்அப் ஹேஸ் டு கோ அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா. இதனை 2 ஆங்கிளில் பார்க்கணும். ஒன்று ஜட்ஜ் கேட்குறாரு, சரிங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, இது வேறு ஏதாவது கண்ட்ரியில் இப்படி இருக்கான்னு கேட்டப்போ சொல்கிறாங்க வாட்ஸ்அப்புடைய அட்வொகேட்ஸ் கவுன்சில் சொல்கிறாரு, கிடையாது மை லார்ட், நாட் ஈவன் இன் பிரேசில். பிரேசிலில் கூட எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறப்போ வி ஹேவ் end-to-end encryption இருக்குது. அவங்க கூட எங்களை வந்து யாரும் தடுக்கலை, பிளாக் பண்ணல. இந்தியா கேட்குறாங்க இந்த விஷயத்தை அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ஜட்ஜ் என்ன சொல்கிறாருனால், ஓகே இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்க மக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2021 வெளியான ஐடி ஆக்டை எதிர்த்து கர்நாடகா,
மெட்ராஸ் ஹைகோர்ட், கல்கட்டா ஹைகோர்ட், கேரளா ஹைகோர்ட், மும்பை ஹைகோர்ட்டில் நிறைய கேஸ் பண்ணிட்டாங்க. அது எல்லா கேஸையும் ஒன்றா கிளப் பண்ண போகிறாங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கு. ஸோ கிளப் பண்ணி எல்லா கேஸையும் ஒட்டுக்காக விசாரிக்க போகிறதா வந்து டெல்லி ஹைகோர்ட் முடிவு பண்ணியிருக்காங்க, விச் இஸ் தி ஆர்டர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ அதை செய்து கொண்டு கரெக்டாக ஆகஸ்ட் 14 அன்னைக்கு இந்த கேஸ் மறுபடியும் ஹியரிங் வரப்போகிறது மக்களே. அந்த ஹியரிங் வரப்போ இவங்க இந்த அமெண்ட்மெண்ட் பண்ண ஐடி ஆக்ட் 2021 எதிர்த்து போடப்பட்ட அத்தனை வழக்குகளும் ஒன்றா விசாரிக்கப்பட போகின்றன. விசாரிக்கும் பொழுது இந்த வாட்ஸ்அப்புடைய எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறதை அந்த ஹானரபிள் ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி இதை வந்து அலோவ் பண்ணுறாங்களா, இல்லை இந்த வேறு ஏதாவது இந்திய அரசாங்கத்துக்கு சொல்கிற மாதிரி இவங்களுடைய ஒரிஜினேட்டர் டீட்டெயில்ஸ் கேட்டுறதுக்கு கொடுக்க சொல்ல போகிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஒரு விஷயம் பார்க்கலாம், வாட்ஸ்அப் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி கொடுக்க சொன்னீங்கன்னால் எங்களுடைய அடிப்படையான யூஎஸ்பியே பாதிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா இது நிறைய ஆஸ்பெக்ட் இருக்க மக்களே. வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உலகளவில் இருக்க நிறுவனம். இந்த உலகளவில் இருக்க நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு பல கண்ட்ரிகளில் இந்த இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க ஃபைட் பண்ணியிருப்பாங்க, கோர்ட்டில் போயிட்டு வின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு சொல்கிறேன்னா மக்களே, அதாவது உங்களுக்கு இன்றைய காலகட்டங்களில் அதிகப்படியான உங்களுக்கு சீக்ரெட்ஸ் பேசிக்கிறதுக்கும், அதாவது இட் கேன் பி ஆஃப் குட் ஆர் பேட் சீக்ரெட்ஸ், வாட்ஸ்அப் மிக பயன்படுகின்றன. வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணாலோ கால் பண்ணாலோ எது பண்ணாலுமே வந்து இட் கேனாட் பி ரெக்கார்டட். ஸோ ரொம்ப பயன்பாடாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு பர்பட்ரேட்டர்ஸ் மாதிரி உள்ளே பூந்து இதை கேட்குறது அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை வாதத்துக்கே எதிரானதாக இருக்கும். அப்படி இந்தியாவை விட்டு வாட்ஸ்அப் வெளியே போயிட்டாங்கன்னா இட் வில் பி த பிக்கஸ்ட் ஷேம் ஃபார் இந்தியா. எல்லா உலக நாடு திரும்பி பார்த்துரும். அப்போ என்ன ஆகும்னா இட் வில் பி லைக் வாட்ஸ்அப் ஒன் த கேம். இந்தியா என்னை வந்து எதிர்த்தான், இந்தியாவை நான் பாண்டு வந்துட்டேன், 40 கோடி மக்களையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன், தேவையில்லைன்ட்டு வந்துட்டேன். அப்போது 40 கோடி வாட்ஸ்அப் யூசர்ஸும் தே வில் கோ அகெயின்ஸ்ட் த இந்தியன் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட். எலெக்ஷன் டைம் வேறு இது. அஃப்கோர்ஸ் ஆகஸ்ட் அப்போ எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். பட் ஸ்டில் இந்த கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிருந்ததுனால் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து எலெக்ஷனில் நிச்சயம் பாதிக்கப்பட்டிருக்கும். பட் இதை பார்த்தான் செய்வார்கள் மக்களே. முடிஞ்ச அளவுக்கு ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா வாதத்தை கேட்டுப்பாங்க, அதுக்கான அடுத்த லெவல் வாதம் அப்படிங்கிறதை தள்ளி வச்சுருவாங்க. பட் என்றைக்காக இருந்தாலும் இந்த கேஸ் முடிவுக்கு வரும் பொழுது வாட்ஸ்அப்புக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தால் மட்டுமே இங்கே இந்திய அரசாங்கத்திற்கு இந்த ஓட் பேங்க் சஸ்டெயின் ஆக முடியும். சப்போஸ் அகெயின்ஸ்டாக தீர்ப்பு கொடுத்து விட்டால் மேபி வாட்ஸ்அப் கேன் அப்பீல் ஃபார் திஸ் ஜட்ஜ்மெண்ட். ஆனால் அப்படி எங்கே போனாலும் வந்து அகெயின்ஸ்டாக வந்துருச்சு அப்படின்னால், இந்தியாவை விட்டு வாட்ஸ்அப் போயிடுச்சுனால் இது அடுத்த வரக்கூடிய எலெக்ஷனில் பயங்கரமாக பாதிக்கப்படும் இந்த ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறதுல நோ டவுட். இதை பார்த்து தான் இந்த மாதிரி கேஸ் தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலையும் நோ டவுட். பட் ஒரு ஆஸ்பெக்ட் சொல்லணும் மக்களே, என்னென்னால் இவங்க கவர்மெண்ட் கேட்குறது நல்ல சரியான விஷயம்தான். எங்களுக்கு வந்து கம்யூனல் ரைட்ஸ் இருக்குது, தடுக்கணும், ஹேட்டட் ஸ்பீச் போடுறாங்க, தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதிகாரம் உள்ளவர்களை இப்போது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பேசுவதற்கும் எழுதுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கின்றன. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் பண்ணுறதுக்கும் முழு சுதந்திரம் இருக்கின்றன. இது யார் பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதை கண்டுபிடிப்பதற்கான அந்த ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்னால் விச் இஸ் ஆக்சுவலி வயலேட்டிங் இந்த ஆர்டிகல்ஸ்ன்றது நோ டவுட். இவங்க என்னங்கிறாங்கனால், அரசாங்கம் என்ன சொல்லுதுனால், எங்களுக்கு அப்படி இருந்தால் தான் நாங்கள் சைபர் செக்யூரிட்டி நாங்கள் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மக்களே, இது ஆல்ரெடி ஓவர் பவர்டாக இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கிட்ட இன்னும் மக்களுடைய ஒரு சுதந்திரம் வந்து பறித்து கொடுக்குற மாதிரி கதையாகத்தான் இது கோர்ட் பார்க்கும். ஏனால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இன்னொரு விஷயம் இருக்குது மக்களே. இப்போ உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்பை பயன்படுத்த ஃபோன்ஸ் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்க்கலாம். லெட்ஸ் டேக் சம்மன் யூசஸ் ஆப்பிள் ஃபோன். ஆப்பிள் ஃபோன்லேருந்து இப்போது உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது கண்காணிக்க ஆசைப்பட்றீங்க, இந்த நம்பரில் தான் போயிருக்கு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சந்தேகப்படுறீங்கனால் அந்த நம்பர் என்னென்ன மாதிரியான மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கான், என்னென்ன யாருக்கு கால்ஸ் பண்ணுறான் அப்படிங்கிறதை கன்சர்ன் செல்ஃபோன் கம்பெனிஸுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதை பார்ஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கின்றன. ஸோ 14 days ஒன்ஸ் முக்கியமாக ஆப்பிள் பார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் எந்த நம்பருக்கு அனுப்புனாங்கன்றது கொடுத்துருவாங்க, என்னென்னு கொடுக்க மாட்டாங்க.
ஸோ ஒரு விசாரணை அதிகாரி எந்த நம்பருக்கு இந்த நம்பர்லேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் போயிருக்கு அப்படிங்கிறது தெரிந்து விட்டால் கூட்டு விசாரிக்கிறது ஈஸியாக போயிடும். என்ன அனுப்பிச்சிருக்கான் அப்படிங்கிற எவிடென்ஷியலாக நீங்கள் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னால் அப்போ இந்த இந்தியாவில் வந்து எந்த ஒரு கம்பெனியுமே பிஸ்னஸ் நடத்த முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இந்த இடத்துல. ஸோ there should be some check and balance அப்படிங்கிறது உண்மைதான். அந்த செக் அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் ஆப் டெவலப்பர் அவங்ககிட்ட இல்லாமல் உங்களுக்கு மெஷினில் இருக்குது செக் அண்ட் பேலன்ஸ். அதை பயன்படுத்தி கொண்டு ஒரு கேஸை வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்போ இன்னொரு விஷயம், இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு உதாரணத்துக்கு எவனோ ஒருத்தவன் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஆடியோ போட்டான், வீடியோ போட்டான். அந்த வீடியோ எங்கேருந்து வந்திருக்கு, யார்கிட்டருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதை வாட்ஸ்அப் ஆப் கொடுக்கணும் அப்படின்னால் இவர்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கின்றது அப்படிங்கிறதை கோர்ட் கண்டிப்பாக ஏற்றுக்கும். இதனை வாட்ஸ்அப் மூலிமா போகாமல் ஒய் நாட் யூ கோ பிஹைண்ட் சம் செல்ஃபோன் ஏஜென்சிஸ் ஆர் செல்ஃபோன் மேனுஃபேக்சர்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே ஆர்டராக வரலாம் அப்படிங்கிற நம்மளுடைய ஒரு கணிப்பு. மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.